நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 30ஆம் தேதிங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு வெடிகாத்தலா 2 மணிக்கு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 11 மணிக்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த அரசு பஸ்ஸு கோயம்புத்தூர் நோக்கி வந்திருக்குங்க. இந்த பஸ்ஸை வந்துட்டு சரவணன் அப்படிங்கிற ஓட்டுநர் ஓட்டிகிட்டு வந்துருக்கிறாரு. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வரும்போதே பஸ் ஒரு மாதிரியாக தான் ஓட்டியிருக்கிறாருங்க. இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிற 55 பயணிகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் 55 பேர் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே கிட்டத்தட்ட ரேஷ் டிரைவிங்கு, ஆப்போசிட்டில் அப்படியே போயிட்டு ஏறுறது, டக்கு டக்குன்னு பிரேக் போகிறது பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆஹா என்னமோ நடக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அப்புறம் கண்டக்டர் சொல்லி ஒரு வழியாக வந்து தாராபுரம் வரைக்கும் வந்துச்சுங்க அந்த பஸ்ஸு. அதுக்கு மேலே வந்து உள்ளே இருக்கிற பயணிகள் இதுக்கு மேலே இவரை நம்பி நம்ம போக முடியாதுன்னு பஸ்ஸை ஓரம் கட்ட சொல்கிறாங்க. ஓரம் கட்டினதாங்க பாக்கி. டிரைவர் வந்து இறங்கி போய் ஒரு ஷெட்டு இருந்தால் ஷெட்டுக்குள்ளே போய் படுத்துட்டாருங்க. அப்புறம் போய் பார்த்தா ஃபுல் அப்படி இருக்காருங்க டிரைவர். எப்படி அவ்வளோ தூரம் பஸ் ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னு வந்து உள்ளே இருக்கிற பயணிகள்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இதில் ஓட்டிகிட்டு வந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு டிரைவரை வர சொல்லி, அது மதுரை பஸ் டிப்போவில் மதுரையிலேருந்து தான் வரணும். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு தாங்க வந்தாங்க. வெடிகாத்தால் 3:30 மணிக்கு வந்து அந்த பஸ் எடுத்துகிட்டு காலையில் 7 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துருக்குறாங்க. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், டிரைவருக்கு வந்து 2வது கடவுள். இவங்களை நம்பி தான் குடும்பத்தோடு நம்ம எங்கே வேணால் போகிறோம். அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும். இது போன்ற ஒரு சில டிரைவர்கள் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த டிரைவர் சமுதாயத்துக்கும் கெட்ட பேர் வருது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க. அதுக்காக வேண்டி வந்து பயணிகளை உயிரை பயணம் வச்சுதான் இது மாதிரி பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? ஏதாவது நேற்று சின்ன அசம்பாவிதம் நடந்திருந்தால் இந்த 55 பேர்த்தோட நிலைமை என்னென்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து அரசும் சரி மற்றவங்களும் சரி இந்த மாதிரி வண்டிகள் எடுக்க போகும்போது கண்டிப்பாக அந்த டிரைவரில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தெளிவாக இருந்தால் தான் நம்ம ஓட்டிகிட்டு போக முடியும். இன்றைக்கி தெளிவாக இருந்தே வந்து சில விபத்துகள் நடக்குது. இந்த மாதிரி இதில் போய் ஏதாவது விபத்து ஆயிருந்துன்னா இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக ஆயிருக்கு. நல்வாய்ப்பாக அங்கே இருக்க யாரோ ஒரு கடவுள் மூலிமா காப்பாற்றப்பட்டிருக்க அந்த 55 பேருமே கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா நல்லபடியாக வந்து ஏன்னா உங்களை டிரைவர்கள் அப்படிங்கிறது வந்து 2வது கடவுள்னு நம்ம சொல்கிறோம். அந்த பேரை காப்பாற்றுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோட சந்திக்கிறேன். வணக்கம். பொம்பளை பிள்ளை குழந்தைகள் உட்காந்துருக்கு. நீ எங்கேயா கொண்டு சாத்துனா அந்த பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது? அவரு கெட்ட நேரம் நமக்கு தான் கெட்ட நேரம். ஏன் அப்படி பண்ணீங்க? தெரியாம தான். இல்ல அதுக்கு சொல்லல. பஸ் நீங்க ஓட்டலாமா? 55 விசில் இருக்கு. என்னங்க இவ்வளவு தூரம் இருந்து கடைசியில இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணிருக்கீங்களா? நாங்க இந்த பஸ்ல வேற பஸ்ல ஏறி போயிட போறோம். பாவம் ஜனங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா உள்ள?